இருக்கேன். என்னங்க கூப்பிட்டு விட்டீங்களா? என்னங்க அது? உடம்பெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. என்னாச்சுன்னு எரு ரத்தத்தை பார்த்தவன பயந்துட்டியா? ஒரு வீரனோட பொண்டாட்டி அலப்பலாம். என்ன நடந்துச்சுன்னு ஆடுறா கேளு. சொல்லுங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. நம்ம ஏரியா பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸை விட்டு இறங்கினேன். எவனோ ஒரு திருட்டு நாய் என்னை இடிச்சு விட்டு ஒரு புள்ளியோட செயின் அத்துட்டு ஓடினான். விடுவனா உன் மாமன் நின்ற இடத்துல இருந்து ரெண்டே ஜம்பளம் அப்படியே போய் அவன் நெஞ்சு சட்டிய புடிச்சு முட்டுனே பாத்துக்க ஒரு முட்டு சக்குன்னு விளையிட்டான். பின்னால போஸ்ட் மரம் முட்டுல ஓபன் ஆயிடுச்சு. ஐயோ, பின் வாங்கிறவனா ரத்தத்தை கண்டாதான் உன் மாமனுக்கு கோவம் வருமே. வரணுமே. கால்ல இருக்க ரெண்டு கட்டை வரலையும் அப்படியே பூஸ் பண்ணி கிருட்டு 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 கிருட்டுன்னு போய் தேம்பார் நடு முதுகுல ஒரு மிதி. முதுகுல அருவாளை திருப்பி வச்சிருந்திருக்கேன். ரெண்டு கழுத்துல ஓடி போயிடு. அவ்வளவுக்கு பிச்சு போட்டு பாக்குறேன். மறுபடியும் ஆட்டோக்காரன் இப்படி ஏறிட்டான் பாரு டயரோட தடத்தை. உடனே பிறண்டு பாக்குறேன். அவன் கண்ணுல ஒரு மரண பயம். ஆஹா, இவனை ரத்த வெறியோட விரட்டுறான்னா இவன் ஒரு ரத்த வெறி பிடிச்ச வேங்க நினைச்சுக்கிட்டு என் மேல ஏறின ஆட்டோல அவன் ஏறி போய்க்க. போடா போடா புண்ணாக்குன்னு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு நேரம் உன்கிட்ட வந்துட்டேன். என்னடி பாக்குற? ரத்த கலவியோட உன் மாமே ஹாஸ்பிட்டல் போகாம நேரம் உன்கிட்ட வந்திருக்கேன்னு பாக்குறியா? ரத்தங்கிறது உன் மாமனுக்கு வேர்வைக்கு சமங்கிறத காற்றை தாண்டி உன்கிட்ட வந்து சூப்பரா பண்ணிருக்கல நீ. மறுபடியும் முதல்ல இருந்தா ஏண்டா கடலை முத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க. ஏன் கவலைப்படுற? அவன் இம்புட்டுக்காண்டு கரும்புலிய வச்சு வண்டியில உட்காந்து யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? என் கூட நானே. உங்க முகத்தையா? ஏப்பா நீ பார்த்த கண்ணாடியில இனி எவனும் முகம் பார்க்க கூடாது.